திராவிட மாடல் அப்படின்றதே தமிழர்களுக்கு எதிரான மாடல். இன்னும் சொல்ல போனா ஆதித்தமிழர்களுக்கு மிகவும் எதிரான மாடல் சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். சரி, நம்ம சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அப்பப்போ நடந்துக்கணும் இல்லையா? அதனால வெளிப்படையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தெருக்கள்ல, குளங்கள்ல, அங்க இங்க இருக்கிற எல்லா ஜாதி பேரும் அழிக்க போறாங்களாம். சூப்பருங்க, ஜாதி பேர்லாம் அழிச்சிருங்க. ஆனா அதே சமயம் இன்னொன்னு சொல்றாங்க. புதிதாக கோவையில் 1791 கோடி ரூபாயில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு மேம்பாலம் கட்டுறாங்களாம். அந்த மேம்பாலத்துக்கு என்ன நம்ம பேர் வைக்க போறாங்க? ஜிடி நாயுடு. நாயுடு ஜாதி பேர்ல வருதா இல்ல வரலையா? தமிழர்கள் யாராவது வச்சுட்டா அது ஜாதி பேரு. தமிழர் அல்லாத ஜிடி நாயுடு போன்ற பொது பேர்களை வைத்தால் அது ஜாதி பேரு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. தமிழ்நாடு அரசு அண்மையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசாணை என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வருவாய் நிர்வாகம் அனைத்து ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சியில் உள்ள குடியிருப்புகளில், தெருக்களில், சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் வருவாய் கிராமங்கள் பெயரில் உள்ள சாதி பெயர்களை நீக்குதல், அப்புறம் அதுக்கு மறுபெயரிடுதல், இது தொடர்பாக தான் அந்த அரசாணை. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு முக்கியமாக ஒரு குறள் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல நம்ம தாத்தாவுடைய திருவள்ளுவருடைய குறள், உலக பொதுமறை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையாம். ஓகே, ரைட்டு, சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் தான் மெயின் விஷயம். அதே அரசாணை நின்று பாருங்க. பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். சரிங்களா? 2 பேருடைய குறள் எல்லாம் போட்டு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாதி பேர்லாம் வந்து அழிக்க போகிறாங்களாம். ஏற்கனவே வந்து இந்த ஸ்கூலில் ஜாதி பேர்லாம் அழிக்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் நிலப்பள்ளிகள் அந்த பேரை நீங்கள் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. சரி, அப்போவுமே விட்டாங்க. இப்போ என்னடா ஜாதி பேர்லாம் அழிச்சிட்டு எல்லா இடத்துலையும் சமத்துவத்தை கொண்டு வர போகிறோம். சரிங்களா? தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் எத்தனை தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலைகள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் என்ன ஆகும்? உண்மை வெளியே வந்துடும். இப்போ கர்நாடகாவில் 10 நாள் லீவ் விட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்களாம். கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்சு பெரியார் அங்கே போகிறதில்ல. பெரியார் வந்து அந்த ஊருக்கு போனார் கூட தெரியல எனக்கு. ஆனால் அவர் ஒரு கன்னடர்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பெரியார் பிறக்காத கர்நாடகாவோட பார்த்தீங்கன்னா சாதிவாரியான கணக்கெடுப்பு. ஏன்டானா அந்த நாட்டை, இந்த அந்த கர்நாடகாவை அந்த ஒரு கன்னட மொழி சார்ந்த ஒரு ஆளுகின்றார். அவருக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது. நம்முடைய கர்நாடகாவில் நம்ம வந்து சரியாக எல்லாத்தையும் பண்ணணும். உண்மையான கன்னடர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தணும். கல்வி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாத்தையும் ஏற்படுத்தணும். அப்போ ஒரு ஜாதி ரீதியான ஒரு இடஒதுக்கீடு, கணக்கீடு நடத்தினாதான் நம்ம இடஒதுக்கீட்டை உரிமையாக கொடுக்க முடியும், சரியாக கொடுக்க முடியுன்றதுக்காக நடத்துகிறாரு. நம்ம தமிழ்நாடு தாங்க இது முற்போக்கு மாநிலம், பெரியார் மாநிலம், அப்புறம் திராவிட மாடல், எல்லா மாடலு. சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ நடத்துவாங்கன்னு தெரியல. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன் நான். இப்போது இந்த தெருக்களுக்கு சில பேர்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, திருவள்ளுவர், ஔவையார், கபிலர், சீத்தலை சாத்தனார், நக்கீரர், பிரசந்தையார், கம்பர், அகத்தியர், வீரமாமுனிவர், பாரதியார், பாரதிதாசன், மகாத்மா காந்தி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர். பேர் வருது. அந்த 4 பேர் தாங்க நச்சுனுக்குது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜர், கலைஞர். காமராஜர் பேர் வச்சதுக்காக நம்ம உள்ளே பாராட்டுறோம். இவங்களாம் எப்படி மனசு வச்சுட்டு வந்து தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் இடத்துல நான் திருத்தணி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். திருத்தணியில் வந்து அந்த மார்க்கெட்டுக்குன்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டுக்கும் வேற எங்கேயோ வந்து காமராஜரோட பேர் தான் வந்து இருந்துச்சு. அதை மாற்ற போகிறான்ற ஒரு சர்ச்சை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மாற்றலை. அதே போல் காமராஜரோட பேர் இருக்கிற இடத்துலையோ இல்லை காந்தியோட பேர் இருக்கிற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பேர் தான் வைக்க போகிறோம், கருணாநிதி அவர்கள் பேர் தான் வைக்க போகிறோம் சர்ச்சைலாம் வந்தப்போ பெரிய எதிர்ப்புலாம் வந்துச்சு. அதன் பிறகு அவங்க வந்து வைக்கல. எதிர்ப்புலாம் பண்ணாதான் வைக்காமல் போகிறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அப்படின்ற பேரை தான் தமிழ்நாட்டுக்கே வந்து மாற்றிடுவாங்க. நாளைக்கு தமிழ்நாடு கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு கலைஞர் மாநிலமாக இருப்பது தாங்க சிறப்புன்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட யோசிப்பாங்க. என்ன பண்ணுறது, ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. சரி, இப்போ இந்த தெருக்களில் நம்ம என்ன கேட்குறோன்னா, உங்கள் கண்களுக்கெல்லாம் வந்து தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனோ, அயோத்தியாச பண்டிதரோ, MC ராஜாவோ, அல்லது வந்து தீரன் சின்னமலையோ, வஉசியோ, இவங்கெல்லாம் யாருமே உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா இவங்க குறிப்பாக வந்து ஆதித்தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தாக்களுடைய பேர்களை இவங்க எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. எங்கே வைப்பாங்க தெரியுமா? இங்கே MC ராஜா ஹாஸ்டல் இருக்குது. பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய விடுதிக்கு MC ராஜா பேர் வைப்பாங்க. ஏன்னா அப்போ தெரியணும்ல, இவங்க தான் சொல்லிட்டு தெரியணும். மற்றபடிலாம் எங்கேயும் வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. சரி, இதில் இப்போ நம்முடைய தீரன் சின்னமலை இருக்கார், கொடிக்காத்து குமரன் இருக்கார், செக்குத்து செம்மல் இருக்கார், வஉசி,
மொழிப்போர் வீரர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பேர்லாம் வந்து ஏன் இவங்களால வைக்க முடியல? அதாவது குறிப்பாக எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த திராவிட மாடலுடைய ஆணி வேர் இருக்கு இல்லையா, திகா, திராவிடர் கழகம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பெரியாரும் அம்பேத்கரும் நாணயத்தில் இரு பக்கங்கள். எங்கடா சொல்லுவாங்கன்னு பார்த்தா, எங்கெல்லாம் பட்டியல் மக்கள் இருக்காங்களோ அங்கே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏம்பா திகா, உங்களுடைய ஆட்சி தானே நடந்துட்டு இருக்கீங்க, திராவிட மாடல் ஆட்சி, நீங்கள் தானே பேஸ்மெண்ட் அதுக்கு. அவங்க ஏங்க இந்த பேர்கள், தெருக்கள் உள்ள பேர்லாம் மாற்றும் பொழுது, அம்பேத்கர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நமக்கெல்லாம் உரிமைகளை வாங்கி கொடுத்தவர், அவரை பேர் வைக்க சொல்கிறதுக்கு ஏங்க உங்களால் முடியல? அம்பேத்கர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தர்றாரு? நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் கிடையாதுல்ல. ஏன்னா பெரியார் பேர்லாம் நீங்கள் வைக்கிறீங்க. பெரியார்னா தமிழரான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்க? பெரியார் தமிழர் என்று சொன்னால் இங்கே யார் தமிழர் அப்படின்வாங்க இல்லையா? சரி, ஏன் நீ அம்பேத்கர் பேர் வைக்கல? அப்போது நீ வந்து ஓட்டு கேட்கறதுக்கு அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்துவ, நீ வந்து இங்கே ஜெயிக்கிறதுக்கு அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்துவ, அந்த மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய ஆதரவு வாங்கிறதுக்கு அம்பேத்கருடைய பேரை பயன்படுத்துவ. ஆனால் நீ நேரில் வந்து அம்பேத்கருடைய பேரை வைக்க மாட்டேன். அப்படின்னா உங்களுடைய திராவிட மாடல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க சாதிகளுக்கான மாடல் நாங்கள் புரிஞ்சுக்குவா. இப்போ இந்த நேம் லிஸ்ட்டில் கூட பாருங்கள், தப்பி தவறி கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவருடைய பேர் வந்து வரக்கூடாதுன்றதில் தெளிவாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த திராவிட மாடல் என்பது தமிழர்களுக்கு எதிரானது, அதே போல் ஆதி தமிழர்களுக்கு மிகவும் மிகவும் எதிரானது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிடி நாயுடுக்கு வந்து அவரோட பேரில் நம்ம பணம் எவ்வளோ கோடி சொன்னாலும் 1700 சில்லற கோடி, அவ்வளோ கோடி பணத்தில் ஜிடி நாயுடுன்ற பேரை வந்து வைப்பாங்க. கேட்டால் அவர் பெரியார் கூட இருந்தவர். அவர் வந்து இந்தியாவின் எடிசனோ தமிழ்நாட்டின் எடிசனோ உருட்டுவாங்க. எடிசன் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் வந்து உலகம் முழுக்க இருக்குது. ஜிடி நாயுடு கண்டுபிடிச்ச பொருள் எங்கே இருக்குது? பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏண்டானா ஏதோ அப்படி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இவர் வந்து அவர் கூட இருந்தார், நம்ம திராவிடத்துக்கு ஆதரவாக இருந்தார். அதே மாதிரி ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சா நாயுடுகாருடைய ஓட்டில் நமக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே பட்டியல் சமூகத்துடைய பேரை வந்து வைக்க மாட்டீங்க, தலைவருடைய பேரை வைக்க மாட்டீங்க, தமிழ் தலைவர்களுடைய பேரை வந்து வைக்க மாட்டீங்கன்னா அது எப்படி? அது இப்போ நான் சீமான் தான் உங்களை காட்டமாக கேட்குறாரு, உங்களுடைய திராவிட மாடல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். திராவிட மாடல் அப்படின்றது, திராவிடம்ன்றது தமிழ் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல். மாடல் என்பது இங்கிலீஷு, சமஸ்கிருத ஆங்கில மாடல் நடத்திட்டுறீங்க தமிழ்நாட்டில். கேட்டால் தமிழர்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறீங்க. தமிழர்களுக்கான ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழர் தலைமையிலான ஆட்சி இல்லை, அதிகமான தமிழர்கள் இங்கே அமைச்சர்களாக இல்லை, அமைச்சரவையில் எத்தனை தமிழர்களாக இருக்காங்க, தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் எத்தனை தமிழர்களாக இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டினுடைய கல்வி, இதெல்லாம் எத்தனை தமிழர்களுக்கான ஒரு முன்னுரிமை இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பையும் கல்வியையும் ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது அதை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அரசாணையை வந்து கொண்டு வரல இது வரைக்கும்? நீங்கள் தானே தமிழ்நாட்டின் முதலமைச்சர். உங்கள் அப்பா தான் வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் தந்தை. பாருங்கள், அவர் தான் தமிழ்நாட்டின் தந்தை. இது வீரமணி இருக்கார்ல, அவர் பேர் வந்து தமிழர் தந்தையாம். ரைட், ஓகே. ஏன்னா என்ன பண்ணுறது, ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன வேணால் வந்து பேர் வைப்பீங்க, யாருக்கிட்ட என்ன வேணால் பண்ணிப்பீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து அப்படியே இருக்காது இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஆட்சி வந்து மாறணும், அப்போ காட்சிகளும் மாறப்படும். இன்றைக்கி எங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை திணித்து வைத்திருக்கீங்களோ, நாளை ஒரு தமிழர் ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த அடையாளங்கள் எல்லாம் தமிழர்களாக மாற்றப்படும். இங்கே திராவிடம் என்று மாற்றி வைத்துள்ள அனைத்துமே நாளைக்கு தமிழர் தமிழ் என்று மாற்றப்படும். தமிழுக்கும் தமிழருக்குமான முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஒரு நாள் கொடுக்கப்படும். அந்த நாள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை ஒரு மானத்தமிழன், ஒரு வீரத்தமிழன், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் உணர்வுள்ள ஒரு தமிழன், சும்மா தமிழ்னா போந்துட்டா மட்டும் ஆட்சி வந்து கொடுத்துட்டா அது தமிழருக்கான ஆட்சி கிடையாது. தமிழ் இன உணர்வு வேணும். அதாவது திரு கருணாநிதி சொல்வது போல் தான் இன உணர்வு கொள்ள வேண்டும்னுவார். அந்த இன உணர்வு நம்ம கொண்டிருந்தால் இன்னத்துக்கு நம்ம தமிழினத்திலிருந்து நமக்கான ஒரு முதலமைச்சர் வந்து கிடைச்சிருப்பார். நம்முடைய அடையாளங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும். நமக்காக உழைத்த நம்முடைய பெரும்பாட்டன்கள், அவர்களுக்கு நாம் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய அடையாளங்களை நம்முடைய அனைத்து தலைமுறைக்கு நம்ம கொண்டு சென்றிருப்போம். ஆனால் இங்கே எல்லா அடையாளங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழர் அல்லாத தமிழர்களுக்கு எதிரான அடையாளமாக இருக்குது. நீங்கள் மகாத்மா காந்தி பேரெல்லாம் வைக்கிறீங்க, ஆனால் அம்பேத்கருடைய பேரை வைக்க மாட்டீங்கன்னா அம்பேத்கரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா கருணாநிதி பேர் வரைக்கும் வச்சுட்டாங்க.
ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இன்றைக்கு இந்த அரசாணையே நமக்கு ஒரு வெளிப்படையாக தெரியுது, இது யாருக்கான அரசு அப்படின்றது. ஒரு தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, ஜாதியை ஒழிப்புன்றீங்க, ஜிடி நாயுடு பேரில் நாங்கள் மேம்பாலத்தை கட்டுன்னு சொல்கிறீங்க, அவருடைய பேர் தான் வெப்பன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த திராவிட மாடலுடைய லட்சணம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்போ திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்று தமிழர்கள் மத்தியில் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதி பேரை ஒழிங்க தப்பு கிடையாது, ஜாதியை ஒழிங்க தப்பு கிடையாது, முதலாள சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் சாதி அடையாளங்கள்லாம் ஒழிச்சிட்டு வேறு எந்த சாதியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று கேட்குறோம். ஜிடி நாயுடு என்று வருகின்ற நாயுடு சாதியில் இல்லையா என்பதை தமிழக அரசு தான் தெளிவுபடுத்த வேண்டும். தமிழர்களே விழித்துக் கொள்வோம், நமக்கான தமிழர் தலைமையிலான ஆட்சியை நாம் தேர்ந்தெடுப்போம். காலம் நமக்கு வெகு சீக்கிரமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் விழித்து கொள்ளாவிட்டால் இனி எப்பொழுதும் விழித்து கொள்ள முடியாத சூழல் உருவாகிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் வருகின்றது. இந்த திராவிட மாடல் என்று தமிழர்களுக்கு எதிரான மாடலுக்கு நாம் சேர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். நன்றி, வணக்கம்.